வல்வை உதயசூரியன் கழகம் வல்வெட்டித்துறையின் சர்வதேச விசித்திர பட்டப்போட்டி திருவிழா எப்படி இடம்பெற போகிறீங்க. என்ன கவலையான விஷயம் என்று சொன்னால் பட்ட திருவிழாவுக்கு வந்தால் மழையாக இருக்குது. மழையால் வந்து பாருங்கெல்லாம் வெறிச்சோடி போயிருக்குது. இந்த நேரமெல்லாம் மக்கள் அதிக அளவாக வருவாங்க. மக்களே, இந்த மலைக்குள்ள ஒரு பட்ட திருவிழாவை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. மெக்கெல்லாம் நிலைமையாக இருக்குது. சத்தம் வந்து கேட்காது. இதோட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். இப்போ பாருங்கள், மழையால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்க எல்லாம் இந்த பட்டங்களை வந்து போத்தி வச்சிருக்கணும். இந்த நனைஞ்சால் வந்து பட்டம் ஏறாது. போன வருஷம் எல்லாம் இந்த இடத்தால விலத்தவே இல்லாது. இந்த நேரங்களில் மழை பெய்யறதால பாருங்க பட்டத்தை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கணும். இங்க பாருங்க, எந்த வருஷமும் பட்ட திருவிழா வந்து இப்படி நடக்கையில் பட்டங்களை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கணும். பட்டத்தை எல்லாம் வந்து மூடிட்டு வந்து பட்டங்களை வந்து வச்சிருக்கணும். இப்போ கடுமையாக வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்கு. பாருங்க மக்களே, இதான் மேலே ஏறுங்க பட்டங்களை மட்டும் மழைக்குள்ள பட்டங்களை எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. பாருங்கள், தொடர்ந்து இந்த போட்டி நடக்குமா தெரியாது. காணொலியை முழுவதுமாக பாருங்கள். எல்லாமே பட்டங்கள், அதாவது வித்தியாசமான விசித்திரமான பட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே தம்பியெல்லாம் பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. இந்த பட்டத்தை மூடி வச்சுருக்கிறாரு. மேலே தண்ணியும் தேங்கக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயும் வந்து இந்த கொட்டிலுக்குள்ளே வந்து பட்டத்தை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இளைஞர்கள் பாருங்க பட்டத்தை வந்து பாதுகாக்கணும். மேலே வந்து தரப்பால் போட்டிருக்கணும். அப்படி எங்கால ஓமம் அடுத்த கட்டமாக என்ன நடக்க முடியும் தெரியல. பட்டங்களை வந்து பாருங்க, இந்த அக்கா எல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கிற பட்டத்தை இங்கே பாருங்க. ஸோ எல்லாமே வித்தியாசமான பட்டங்கள். மேலே வந்து இதுவரை ஏற்றின பட்டங்கள் ஏறி கொண்டிருக்கு மேலே. ஸோ இந்த படத்தை பாருங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னு சொன்னால் நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து வந்திருக்கிறாங்க இந்த முறை. இந்த பாருங்க போகிறாரு. இதுலேருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் நாங்கள் உள்ளே வந்து நாங்கள் ஓகே மகளே, மழையால் வந்து போட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் நிலைமை. சரியான நிலையை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த பட்ட திருவிழாவை தொடர்ந்து வருஷம் தைத்திருநாள் ஆண்டு செய்கிறாங்கன்றதை பார்க்குறீங்க. 2025 எப்படி இடம்பெறுதுன்றதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நிறைய வெளிநாட்டு ஜேர்னலிஸ்ட் வந்து வந்திருக்கிறாங்க தான் நான் நினைக்கிறேன் இந்த பட்ட திருவிழாவை பார்க்குறதுக்கு. ஸோ மழையினுடைய தாக்கத்தால் யாரும் எதையும் ஒன்றும் செய்ய முடியலாத ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறோம் நாங்கள். இங்கே பாருங்கள்,
பட்டங்களை எல்லாம் தனப்பாளால் வந்து மூடிட்டு இருக்கிறோம். பாருங்க மக்களே, மழையில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்டம் நினைஞ்சிட்டுது. அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு மூடி பாதுகாக்கணும் பாருங்க. பாருங்க மக்களே, மழையின் தாக்கத்தால் தான் அடிச்சுட்டு பாருங்க. இப்போ என்னடா பட்டை போட்டி வந்து தொடர்ந்து நடக்க போகுது. கொட்டும் மழையில் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு இதுவரை காலத்திலையும் இல்லாத அளவுக்கு இடம்பெற போகுது. மக்களே, இது வித்தியாசமான ஒரு பட்டை போட்டி என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வித்தியாசமாக பார்க்க போகிறீங்க பாருங்கள். இப்போ மழையில் நனைந்தபடி ஒரு பட்டங்களையும் வந்து கொண்டு வருகிறார்கள். சில பட்டங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் நான் அந்த நனைஞ்ச பட்டங்களை பார்த்துருப்பேன். ஒட்டும் மலையிலையும் பட்டம் எதிர்க்கணும் பாருங்க. அடுத்த பட்டத்தை எப்படி கொண்டு வந்துருக்காருன்னு சொல்லி பாருங்க. இன்னொரு பட்டம் கொண்ட மேலே ஏற்றிருக்கணும் பாருங்க. அவர்கள் அனுப்பி வைத்திருக்க ஓடர், அதாவது தரவரிசையில் இங்கே பட்டங்கள் ஏற்றப்படுகின்றன. ஒவ்வொரு பட்டங்களையும் வந்து கொண்டு வருகின்றார்கள். அதில் பாருங்க, ஒரு செயின் பிளாக் பட்டம் முடியுது. நமது பட்ட கலைஞர்களின் திறன்களை உலகம் பார்க்க வழிவிட வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தி கேட்டுக்கொண்டு ஒரு முறை எனக்கு மலையிலும் பட்டங்கள் ஒட்டும் மழையிலும் பாருங்க பட்டங்கள் பறக்குதான். இந்த பட்டம் பறக்குது. இந்த வருஷம் தான் இந்த விஷயம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, சிறுவர்களை பாருங்க, பட்டத்தை நினைஞ்சபடி வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்து மழையில் நினைஞ்சுதான் வந்து காணொலிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் ஒரு பட்டம் ஒன்று விட போயிடும். மழையால் வந்து நனைஞ்சதால் பாருங்க பட்டமெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. ஆனால் பெருசாக பறக்குதில்லை, இருந்தாலும் பறந்துட்டு மேலே போயிட்டு ரெண்டு வட்டம் மேலே நிற்கிது பாருங்க. இதில் இன்னொரு வட்டம் கொண்டு வருது பாருங்க. ராக்கெட்ஸ் விழுந்துச்சு கீழே வந்து. பாருங்க மக்களே, இங்கே ஒரு பட்டம் கொண்டு சிறுவர்கள் கொண்டு வந்துருக்குறாங்க. பாருங்க, வெள்ளக்காரனே மலையில் நனைஞ்சு வியந்து போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிறப்பான பட்டங்கள் நீக்கி வைக்கப்பட இருக்கின்றன. வித்தியாசமான விசித்திரமான பட்ட போட்டியாக அமைகின்ற விழா. எல்லாம் விசித்திரமான பட்டங்களை வந்து கொண்டு வருகின்றார்கள். பாருங்க, இப்போ வந்து அங்கே பட்டம் வந்து ஏற்றுற சிறுவன் வந்து அங்கே நிற்கிறார். பட்டம் வருது. இது நான் நினைக்கிறேன் விண்வெளி பட்டம் நினைக்கிறேன். பார்க்க ஒரு மேலே இருக்கிற வானத்தில் இருக்கிற விண்வெளி மாதிரி தெரியுது.
எல்லாம் பிறகு அடுத்த பட்டம் வந்து தயாராகிடுது. எல்லாம் வந்து சின்ன சின்ன பொடியெல்லாம் நிற்கணும். அடுத்த இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு பட்டம் ஒன்று வருது பாருங்க மக்களே, எப்படி வந்து பாருங்க. முக்கியமான நீளம் இந்த பட்டம். இது பாருங்க, அந்த பட்டத்துக்கு வந்து வால் வந்து பிறகுதான் வந்துச்சு உள்ளுக்கு இருந்து. திருப்பி வந்து பட்டம் வந்து விழுந்துட்டு திருப்பியும் வந்து உடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏறின பட்டம் திருப்பி கீழே விழுந்துட்டு பாருங்க மக்களே. இது போன வருஷம் எல்லாம் சிறப்பாக ஏறின பட்டம். இந்த பட்டம் அப்படியே ஏறி மேலே அப்படியே கட்டி விட்டு இருந்திருக்காங்க போன வருஷம். அடுத்த பட்டம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு புழு மாதிரி இருக்கு, அந்த தாவரங்கள் இருக்கிற புழு மாதிரியான பட்டம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டம் கொண்டு வரணும். இதான் அந்த எல்லா எதிர்பார்ப்புலையும் இருக்கிற ஒரு பட்டம். பாருங்க எப்படி சிறகை விரிச்சு அந்த புழு பறக்குதுன்றதான் இந்த பட்டத்தின் மையக்கரு. அது மாதிரி 3வது முயற்சியில் இந்த பட்டம் ஏறுது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 இந்த பட்டத்தை பாருங்க. அடுத்தது நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்குற அந்த போன வருஷம் முதலாவது பரிசு வின் பண்ணின அந்த பட்டம், ஆவலோடு எதிர்பார்த்த பட்டம். இந்த மேத்தையில் ஏற்ற போயினோம், பார்ப்போம். ஏற்றினோம். பீரங்கி வடிவம் தாங்கிய பட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது அடுத்தது விமான பட்டம். பார்க்குறதுக்கு பாருங்க விமானம் மாதிரி இருக்கும். ஆள் வந்து ஒரு ரவுண்டான ஒன்றில் ஏறுறது மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிற பட்டம். உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். இரத்த தானத்தை விழிப்புணர்வு செய்கின்ற மாதிரியாக எழுதியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பெரிய பட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. பெரிய பட்டம். பாருங்க ஒரு ஜூ வடிவில் இருக்கிற சொல்லி நம்ம கேட்க காந்தம் மேலும் பட்டங்கள் வச்சிருக்கணும் பாருங்க. அதெல்லாம் எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம். மக்களை பாருங்க, காந்தத்தில் இருந்துங்க சுட்டிகள் எல்லாம் அப்படியே கலருது. என்ன பாருங்க, அந்த மேரேஜ் செய்திருக்கீங்க. ஒரு விண்கலம் ஒன்று இப்போ ஏறி இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் அழகாக இருக்கு இந்த பட்டம். வேறு லெவலில் இருக்கு இந்த பட்டம்.
அடேங்கப்பா. அது பாருங்க, 2 இறக்கைகள் வந்து ஃபேன் வந்து சுத்துது. அதோட சேர்த்து இங்கே பாருங்க சில்லு வந்து வேலை செய்யுது. ஒரு வட்ட வர்ணனையாக வெளிவருகின்றது. அந்த பட்ட கலைஞர் அவர் பட்டத்தை ஏற்றும் பொழுது அங்கே களங்கள் பாகுபலி பட்டம் என்று சொல்லலாம். அங்கே ஒரு களம் இயங்கி வெளிவருகின்றதையும் அவர் எவ்வாறு கஷ்டப்பட்டு அந்த கடல் கரையில் கல்வெடுத்து ஓடுகின்றார் என்பதை பாருங்கள். அந்த பட்ட கலைஞர் ஒவ்வொரு அழிவுமாக அந்த கலையை நிர்ணயம் செய்து அந்த தொழில்நுட்பத்தை இன்று வல்ல உள்ளப்பட்டிருப்பது ஒரு ராட்சத டிராகன் பட்டம் ஏறி வந்து வித்தியாசமாக செய்யுமா பார்ப்போம் என்ன செய்ய போகுது. பாருங்க டிராகன் வந்து உயிர் தழுது பாருங்க, உயிர் தழுது பாருங்க. ஒரு சட்டியை விரிச்சிட்டு மக்கள் எல்லாம் அப்படி வாரத்தில் இருக்கிறாங்க. சட்டியான நீளமான டிராகன் மக்கள் எல்லாம் பாருங்க ஆர்வமா வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா சுத்திட்டு இருக்கிறது. ஒரு ரக்கையை வந்து விரிக்கல, ஆனா ஒரு ரக்கையை வந்து விரிச்சிட்டு டிராகன். எல்லாரும் கூடிய பிடிச்சி பார்த்துருக்கிறோம். எல்லாம் ஜட்ஜ்மேன் இருக்கிறோம். கலைஞர்களின் அற்புதமான வெளிப்பாட்டை நேரடியாக காணக்கூடிய ஒரு காட்சியராக தொடங்கும். மீண்டும் ஒரு தடவை கரவசம் அவர்களை ஊக்குவித்துக் கொள்வோம். சிறப்பான முறையிலே உயிர்ச்செல்லும் எந்தவித தொழில்நுட்ப சாதனங்களும் சிறப்பாக பறக்கின்றது. தங்க நாணய பட்டமாம் முதலாவது பரிசுக்கு கொடுக்கலாமா என்று அவர் சவால் விடுகின்றார். நீங்கள் வழங்கும் தங்க நாணயம் இப்பொழுது வானத்திலாக இருக்கின்றார். பாருங்க, இந்த பட்டம் தான் இப்போ மேலே ஏறினது. வெற்றிய பட்டம். சர்வதேச நாடுகள் இணைந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் விண்வெளியை அமைக்கப்பட்டு ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று விண்வெளி ஆய்வுக்கூடம் என்று சொல்லி ஒரு பட்டம் ஒன்று ஏற்றினோம். அப்படியே முதல் முயற்சியில் வந்து கீழே விழுந்துட்டுது. அதாவது போட்டியாளர் அந்த இசைக்கருவி என்ற பட்டத்தை இங்கே ஏற்றுக்கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். முதல் முறையாக இந்த பட்டத் திருவிழாவில் ஒரு பெண் போட்டியாளர் வந்து பட்டம் ஏற்றிட்டு இருக்காங்க. புறப்பட்ட பொன்னினத்தில் மன்னர்கள் இப்பொழுது எனது பட்ட கலைஞர்களால் எமது வல்ல இந்திய சூரியன் இல்லாத கடற்கரை ஒரு பட்டம் 63ஆம் நம்பர் பட்டம் 63வது இலக்க பட்டம் அங்கே பறக்கின்றது, பார்க்க முடிகின்றது. பட்டங்களை ஏற்று கலைஞர்கள் அவர்களது பட்டத்தின் விவரணங்களையோ அல்லது அவர்களது பிரதிநிதிகளையோ உள்வாங்கின் அண்மையில் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இன்றைய மாலையின் மத்தியில் பேரும் விவாதத்தில் உட்பட்டு தனது இறுதி மூச்சு பறக்கிறது. அந்த கலைஞரின் நிருபம் இதோ ஆரம்பிக்கின்றது. விசித்திர விளக்காக இங்கே பறக்கின்றது. பாருங்கள், வெப்பத்தில் பறந்து இன்று மலையில் விவாதத்து விசித்திர விளக்காக பறக்கின்றது அந்த பட்ட கலைஞரின் அந்த பட்டம். இது வந்து சர்க்கரையாம். இந்த நூலில் இருக்கிறது எறும்பாம். இதை வந்து சாப்பிட்றதுக்காண்டி மெதுவாக வந்து எறும்பு ஏறி கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பட்டத்தில் வந்து அதை செய்து கொண்டிருக்காரு பாருங்க. மட்டுமா சர்க்கரை வாழை பறக்கும் சர்க்கரை
இன்னும் 1 நிமிடம். ஒரு வித்தியாசமான ஒரு பட்டம். நான் இப்போ வித்தியாசமாக எல்லாம் யோசிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நீண்ட நேரமாக வந்து ஒரு கடும் வேல் இந்த பட்டத்தை ஏற்றுறதுக்காண்டி என்ன பட்டம் மட்டும் பார்ப்போம். கலைஞராய் கூறப்படுகிறது. எமது இலக்குகள் எதுவாக இருந்தாலும் பட்டம் வந்து பாருங்க ஏறுற நேரத்தில் இவை தான் வந்து இந்த ஜட்ஜ் மேர் கணிச்சு எழுதுகிற ஆக்கள் வந்து இவை தான் கணிச்சு வந்து எழுதி கொண்டிருக்கணும். பாருங்க எல்லாரும் இருக்கணும். இப்போ வந்து நம்பர் சொல்லுவினோம். நம்பர் சொல்ல கணிச்சு எழுதி பட்டத்தை வந்து மேலே ஏற்றிவினோம். இந்த பட்டம் மேலே ஏற போது அதை தான் நாங்கள் ஆவலாக பார்க்குறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறோம். நம்மை தூக்கி பிடித்திருக்கும் உலக சர்வதேச நாணய நிதியம். அது மட்டுமல்ல, அந்த நிதியத்தில் இருந்து டொலர் பணமும் கீழே விழுமா. இதுதான் அந்த பட்ட வல்லுநரின் கலையம்சம். டாலர் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட கடன் உதவித் தொகையை இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு வீழ்ச்சியடைந்து அதனை மையமாக கொண்டு சர்வதேச நாணய நிதியத்திற்கு நன்றி இந்த பட்டத்தை பற்றி சொல்லுகின்றார்கள், கேளுங்க. இன்றைய சினிமா துறையில் புதிய சீரியல் உல்லாசத்துறையில் இரு பிரிவுகளாக மாறப்பட்டு தனித்தனி பணம் வெளியிடப்படும் காட்சிகளும் செல்ல வேண்டும். இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பமாக உச்சியிலிருந்து இருபக்கமாக மாற்றி உச்சி மூலமே சட்டம் மேலே பறக்கும். இதுவரை இல்லாத தொழில்நுட்பமாக ஒரு உச்சியிலிருந்து இருபக்கமாக மாற்றி ஒரு உச்சி மூலமே சட்டம் மேலே பறக்கும். இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை மாற்றியதும் அதனை மீண்டும் பழைய நிலைக்கு வர வைக்கவில்லையா? இந்த பட்டத்தில் எவ்வாறு நோய்களோ அதுபோல் மாற்றி தாக்கப்படும் பின் மக்களுக்கான வலிமை மாற்றிய புரியரங்கு ஆதாரத்தோடு அங்கே பாருங்க ரெண்டா பிரிஞ்சிட்டு அதன் பின்னர் சட்டமாக மாற்றி அதில் வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பாருங்க மக்களே, ரெண்டா பிரியுது பாருங்க பட்டம். அங்கே பாருங்கள், 2 கருப்பெடுத்து நம்ம நடுவர் ஒருவர் அவர் பேசட்டும். ஜனாதிபதி மரணமாக வருவார். ஜனாதிபதி உட்பட அங்கே திரையரங்கில் திரையிட காட்சிகளுக்கு ஜனாதிபதி இந்த படத்தை வந்து அதில் கலைஞர் பாருங்க. விழுந்து அந்த பட்டத்தை பிடித்திருக்கின்றார் அந்த கலைஞர். அந்த பட்டத்தை ஏற்றும் விழுந்திருக்கின்றார். ஆம், 3 பட்டங்கள் பறக்கின்றன. பாருங்கள், ஆதாயத்தில் செடி கட்டத்தோடு எடுத்து செல்லப்படும் ஆதாய பிரிவமைப்பு. ஒரு பிரிவமைப்பு இரு பிரிவமைப்பாக மாறி இரு திரைப்படங்கள் அந்த திரையிடப்பட்டுள்ளன. ஒரு சினிமா, ஒரு அரசியல் திரைப்படம். அது பாருங்கள், அண்ணாண்டு திரையிடப்பட்டுள்ளது. உங்கள் திரையரங்கில் சட்ட விதிக்கத்திற்கு கீழே தான் பார்க்கிறோம். மகன் உரிய சாவி ஊழியர் உள்நாட்டு தற்கரையில் இருந்து திரையரங்கு நான் பார்த்ததிலே வியந்த பட்டம் இதுதான். பாருங்க, பட்டத்துக்கு மேலே வந்து விடின் ஸ்ரீலங்கா எழுதப்பட்டிருக்கிறது. அதோட தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பட்டம் 3ஆக பிரிந்து இப்படி ஏறியிருக்கிறது. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அப்படி அவங்க நுணுக்கத்தை வந்து உண்மையிலே பாராட்டணும். நல்லா இருக்குது. இதே மாதிரி வேறு பட்டங்கள் ஏறப்போது ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். தரையிலிருந்து புறப்பட்டு குறித்த உயரத்தை எட்டிய பின் அதன் 2 பூஸ்டர்களும், அதாவது 2 சக்திகளும் தன் பொருளாத உயரத்திலிருந்து பிரிந்து பரசூட்டின் தவிர தரையை அடையும். அங்கே பறக்கின்றது விண்வெளி
அந்த பூஸ்டர் இரண்டும் அந்த விஞ்ஞானிகள் செய்யும் செயற்பாட்டை காற்றின் தழுவின் மூலம் எமது விண்பன் நேரமாக இங்கே வாழ்ந்து இருக்கின்றார்கள். ஒரு விண்வெளி ஓட பட்டம் மேலே ஏறி எப்படி பிரிந்ததுன்றதை பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே வந்து இந்த பட்டமும் வந்து ஒரு அருமையான ஒரு பட்டம், வித்தியாசமான ஒரு பட்டம். தொடர்ந்து பட்டங்கள் வந்து ஏறப்போகுது. இப்போ வந்து மறுபடியும் வந்து மழை வந்துட்டுது. மீன் பிறப்பாக்கி கொண்டு மேலே பறக்க விட்டுருக்கணும் பாருங்க. நீ கீழே லைட் எடுத்து பாருங்க. கீழே பாருங்க, ஃபேன் வந்து சுற்றுது. மக்கள் இதை பார்க்குறாங்க. மழை ஸ்டார்ட் ஆயிட்டு மேல் மாடி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உருமாறும் மன்னர் பூச்சி திருப்பி மேத்தினம் பாபம் எப்படி மாறுதுண்டு பாபம். இங்கே பார்ப்போம் எவ்வாறு உருமாறுகிறது. ஒரு மாறிக்கொண்டு தெரிகிறது பார்ப்போம். பக்கே வந்து அப்படியே விரிக்கிற மாதிரி அந்த பட்ட வல்லுநர் வந்து சிறப்பாக செயற்பட்டார். பாருங்க, விளையாட்டு விமானத்தில் அந்த விளையாட்டு விமானம் தேவையற்ற விடயங்களில் நேரத்தை செலவிட்ட மனிதர்கள் ஞானம் பெற்று தற்காலத்தில் தங்களது உயிர்களை காக்க உள்ளார். அப்போர் விமானமானது சிதைக்கப்படாமல் வான்வெளியில் போர் விமானங்களை தாங்கிச் செல்வதற்காக பறக்கப்படும் ஓர்தளமாக உருவாக்கப்படும். போர் விமான கப்பல் போர் விமானமாக மாறுகின்றது. அது மட்டுமல்ல, அது போர் களங்களையும் விமான களங்களையும் அங்கிருந்து விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து பறக்க வருகின்றது. என்ன அற்புதமான காட்சி! தொலைக்காட்சி பெட்டி வந்து ஏற்றிருக்கணும். அதில் வந்து இந்த தொலைக்காட்சி பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் திரையிடுற மாதிரியே செய்யணும். பாருங்க, வானில் பறந்து கொண்டு பாருங்க, அதில் திரைப்படம் பார்க்கலாம். இந்த பாருங்க, ஆமலை முயல் திரைப்படம் அது அப்படியே அந்த ரோலிங் ஆகுது. அதில் திரையிடுற மாதிரியே இருக்குது. பாருங்க, முயல் நகருது பாருங்க, முயல் நகருது பாருங்க. எல்லாம் மேலே பறந்து கொண்டு சேர்க்கிறாங்க பாருங்க. பாருங்க, அப்படி திரை வந்து ஓடிக்கொண்டிருக்கு.
பறவைகள் பறந்து கொண்டிருக்கு பாருங்க. இதுவும் நான் பார்த்ததில் சற்று வித்தியாசமான ஒரு விசித்திரமான ஒரு பட்டம் தான். அடுத்ததாக இன்னொரு பட்டம் கொண்டு ஏற்றி இருக்கிறோம். இது ஒரு வட்ட வடிவமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. லியோ ஒன்று எழுதப்பட்டிருக்கு. அதில் லியோ பட்டம் நினைக்கிறேன். லியோ ஒன்று எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். நீல நிறத்தில் பின்னால் வந்து புகை வந்து போகுது. ஒரு லியோ ஒன்று சொல்ல லியோ பட்டம் மட்டும் மேலே ஏறுது. இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச். ஓ இல்லை. ஸோ அவங்களெல்லாம் நிறைய பேர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பட்டப்போட்டி வந்து முடிக்க போகிறாங்க, முடிவடைகின்றது. இனி வந்து பரிசுகள் வந்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த முறை வந்து மழையும் காத்தில்லா நேரமும் பட்டத்தை வந்து ஏற்றி பட்ட திருவிழா கடைகள் பாருங்க. இந்த வீதி ஃபுல்லாக கடைகள் இருக்கு. இப்போ மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வீதியில் இருபுறம் வந்து கடைகள் இருக்குது. இந்த முறை பட்ட திருவிழா வித்தியாசமான அனுபவங்களாக இருந்தது. V2.YouTube சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான V2. பொங்கல் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் இந்த பட்ட திருவிழா காணொலி. அடுத்த காணொலியுடன் சந்திக்கலாம்.